Hey everyone, இந்த வீடியோல நம்ம ப்ரோக்ராமிங்ல இருக்கிற மெமரி மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்க்கு வந்து ரொம்பவே முக்கியம் அண்ட் அதே மாதிரியே கோடிங்க்கும் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ஸ்பீடா ரன் ஆகுறதுக்கும் அதிகமான ஸ்பேஸ் வந்து எடுத்துக்காம இருக்கிறதுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு CPU இருக்குது, அந்த CPUக்கு வந்து ஒரு 4GB RAM இருக்குதுன்னா இந்த 4GB ரேம்ல உங்களோட ப்ரோக்ராம் எவ்வளவு ஸ்பேஸை வந்து எடுத்துக்குது அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுல இருந்து எண்டுக்குள்ள. ஸோ இந்த மெமரியை வந்து நீங்க ப்ராப்பரா மேனேஜ் பண்ணீங்கன்னா கோட் வந்து ஃபாஸ்டரா ரன் ஆகும். ஒழுங்கா மேனேஜ் பண்ணலனா கோட் வந்து ஸ்லோவா ரன் ஆகும், சிஸ்டம் வந்து கிராஷ் பண்ணி விட்டுரும். சில ஆப்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, ஆப் உள்ள போனாலே வந்து பயங்கரமா லேக் அடிக்கும் அண்ட் அதே மாதிரி உங்களுடைய போனே வந்து ஸ்லோ பண்ணி விட்டுரும், போனை ஹீட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து ப்ராப்பரா மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணாத ஆப்ஸ். ஓகேவா? ஸோ நல்ல மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ண ஆப்ஸ் வந்து எவ்வளவு கம்மியான ரேமா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ஆப்பை யூஸ் பண்ணும்போது ப்ராப்பரா வந்து நமக்கு ஒர்க் ஆகும், எந்த ஒரு லேகுமே வந்து அடிக்காது. ஸோ நம்மளுடைய எய்ம் வந்து கோடிங் எழுதும்போது இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டை வந்து பர்ஃபெக்டா வந்து பண்றது. அதாவது எவ்வளவு கம்மியான ரேம் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர்லயோ அல்லது ஒரு போன்லயோ வந்து நம்மளுடைய ஆப்பை நம்ம ரன் பண்ணாலும் நம்மளுடைய ஆப் வந்து யூசருக்கு லேக் இல்லாம ரன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய மெயினான எய்ம். ஓகேவா? ஸோ இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சாதான் உங்களால வந்து ப்ராப்பரா வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னே தெரியாம, மெமரி எப்படி அலோகேட் ஆகுதுன்னே தெரியாம மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி அலோகேட் ஆகுது, கோட் வந்து எந்த இடத்துல வந்து மெமரி அலோகேட் பண்ணுது அப்படிங்கறத வந்து சொல்றதுதான் இந்த வீடியோவுடைய மெயினான மோட்டிவ். சரி, வாங்க மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி ப்ராப்பரா ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் போறதுக்கு முன்னாடி நமக்கு தேவை வந்து டேட்டா டைப்னா என்ன அப்படிங்கறது வந்து தெரியணும். ஸோ டேட்டா அப்படிங்கிற ஒண்ணுக்கு வந்து டேட்டா டைப்ஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ டேட்டா டைப்ஸ்ல வந்து ஸ்ட்ரிங் இருக்கு, பூலியன் இருக்கு, இன்டீஜர் இருக்கு, ஃப்ளோட், டபுள், லாங், ஷார்ட். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டேட்டா டைப்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுல வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஸோ லாங்குவேஜஸ் வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து ஸ்டாட்டிக், இன்னொன்னு வந்து டைனமிக். ஸோ இந்த டைனமிக் லாங்குவேஜ்ல என்ன பண்ணும் அப்படின்னா கார்பேஜ் கலெக்ஷன் வச்சிருக்கோம். அதாவது வந்து நம்ம இதை வந்து இனிஷியலைஸ் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதுல let a equal to 10 நீங்க கொடுத்து, அதாவது இந்த லெட்டை நீங்க கொடுத்தாலே போதும், 10 அப்படிங்கிறது இன்டீஜர் தான் அப்படிங்கறத ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபைண்ட் பண்ணிக்கும். இதை தான் வந்து நம்ம டைனமிக் வேல்யூ சொல்லுவோம், அதாவது டைனமிக் லாங்குவேஜ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானுக்கு இந்த லெட் கூட தேவையில்லை, a equal to 10 போட்டீங்கன்னா போதும். பைத்தான்ல இதை வந்து இன்டீஜர் அது ஃபைண்ட் பண்ணிட்டு இன்டீஜருக்கு தேவையான ஸ்பேஸ் வந்து அது எடுத்துக்கும். அதாவது இதை விட இது கொஞ்சம் ஸ்மார்ட். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சில டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரூபி, ஜாவா ஸ்கிரிப்ட், தென் அதுக்கப்புறமா பைத்தான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. இன்னொரு சைடு ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் C++ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இன்டீஜர்னு நீங்க இதை அசைன் பண்ணணும். இன்டீஜர் அசைன் பண்ணிட்டு a equal to 10 கொடுத்தாதான் இதை வந்து இன்டீஜரா கன்சிடர் பண்ணிக்கும். நீங்க வெறும் a equal to 10 கொடுத்தீங்கனாலோ இல்ல வேற ஏதாச்சும் கீவேர்ட் கொடுத்தீங்கனாலோ இது இன்டீஜரா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாது. இது வந்து இன்டீஜருக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் உங்களுடைய ரேம்ல இருந்து எடுத்துக்கும். அதாவது இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான்லாம், C++, ஜாவாலாம் நீங்க வந்து எந்த ஸ்பேஸை ஒதுக்குறீங்களோ அந்த ஸ்பேஸை தான் எடுத்துக்கும். இப்போ இன்டீஜர்னு கொடுத்துட்டு a equal to இப்போ வந்து ஒரு நேம் ராம்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எரர் காட்டும். C++ல ஏன் எரர் காட்டுதுன்னா இன்டீஜர்ல ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க சேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து எரர் காட்டும். ஏன்னா இன்டீஜருக்கு வந்து 4 பைட்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா? மெமரியில ஸ்ட்ரிங்குக்கு வந்து 24 பைட்ஸ் எடுத்துக்கும். ஸோ நார்மலா நீங்க ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்றீங்கன்னா 24 பைட்ஸ் எடுத்துக்கும். அதே ஒரு இன்டீஜர் அசைன் பண்ணீங்கன்னா 4 பைட்ஸ் எடுத்துக்கும். ஸோ 4 பைட்ஸ் அலோகேட் பண்ண ஒரு இடத்துல 24 பைட்ஸ் வந்து உங்களால சேவ் பண்ண முடியாது. அதனால இது வந்து உங்களுக்கு எரர் காட்டுது. பட் அதையே நீங்க let a equal to 10 கொடுத்துட்டு அதே கீழே a equal to ram கொடுத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு எரர் காட்டாது. இந்த இடத்துல வந்து இன்டீஜருக்கு தேவையான ஸ்பேஸ் அதை எடுத்துக்கும். கீழே அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த ஸ்பேஸை டெலிட் பண்ணிட்டு ராம் அப்படின்ட்டு ஸ்ட்ரிங்குக்கு தேவையான ஸ்பேஸை வந்து இது எடுத்துக்கும். ஸோ இதை தான் வந்து டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து டைனமிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்ல வந்து C ப்ரோக்ராமிங், C++, ஜாவா, C# இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. அண்ட் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட். ஓகேவா? இது ஏன் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட்டா இருக்குதுன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பரா அலோகேட் பண்றோம். அண்ட் அதே மாதிரியே இது வந்து கம்பைல் டைம். ஓகேவா? ஸோ கம்பைல் பண்ணி ரன் பண்ணும். இது இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜஸ் இது எல்லாமே. ஸோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கும். பட் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஸ்லோவா இருக்கும். ஸோ நீங்க ப்ராப்பரா மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டு ஸோ இதுல வந்து ஒரு வீக்ல நீங்க ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு 2 or 3 வீக்ஸ் கூட எடுத்துக்கும். நீங்க வந்து இந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ டெவலப்மெண்ட் பண்றதுக்கு வந்து ஸ்லோவா இருக்கும், ஆனா வந்து ஃபாஸ்டாகவும் எஃபிஷியன்டாகவும் இருக்கும்.
இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இது வந்து ஸ்லோவா இருக்கும், பட் வந்து ஃபாஸ்டா டெவலப் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் அதே மாதிரியே இது வந்து இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். ஸோ இது என்ன கம்பைல் அண்ட் ரன், இன்டர்பிரிட்டர்னா என்ன அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அதாவது இப்போ வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னு வச்சுப்போம். ஸோ ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வராருன்னு வச்சுப்போம். ஸோ அவருக்கு வந்து தமிழ் தெரியாது இல்லையா? ஸோ பக்கத்துல வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சிருப்பாரு. ஸோ மோடி வந்து பேச பேச பக்கத்துல இருக்க டிரான்ஸ்லேட்டர் வந்து ஒரு வார்த்தையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்பிரிட்டர். இந்த இன்டர்பிரிட்டர் வந்து என்ன பண்ணும்னா, நம்ம எழுதுற கோட லைன் பை லைன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஃபங்க்ஷன்ல நம்பர்னு போட்டுட்டு ஒரு நம்பரை வாங்குறோம். தென் வந்து அந்த நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்றோம், அவர் வந்து ஸ்கொயர் பண்ணி ரிட்டர்ன் பண்றோம்னு வச்சுக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணோம், இதை வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்க்கு அது மாற்றும், 0s and 1s மாற்றும். தென் இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணோம், இதை 0s and 1s மாற்றும். தென் வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி 0s and 1s மாற்றும். இந்த மாதிரி லைன் பை லைன் வந்து 0s and 1s வந்து கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரியாக மாத்துறது தான் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜஸ். கம்பைல் அண்ட் ரன் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, ஸோ ஒரு புக் இருக்குதுன்னா, இப்போ ஒரு சீக்ரெட்னு ஒரு புக் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த புக்கை அப்படியே தமிழுக்கு வந்து இது பண்ணுவாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புக்கு ஃபுல்லாக எழுதுவாங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை படிக்க கொடுப்பாங்க. ஸோ ஒரு தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு புக்கை கம்ப்ளீட்டா தமிழ்ல மாத்துறது தான் வந்து கம்பைல் அண்ட் ரன் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னதுன்னா, இது எல்லாமே வந்து ரன் ஆயிடும். சேம் ஃபங்க்ஷனை வந்து நீங்க C++ல எழுதுனீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டா ரன் ஆயிடும். ரன் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மொத்தமா கம்பைல் ஆகிட்டு ரன் ஆகுறது தான் கம்பைல் அண்ட் ரன். இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜஸ் வந்து லைன் பை லைனா வந்து சிஸ்டம், அதாவது கன்வெர்ட் ஆகி உடனே ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது கம்பைல் ஆகும்போது இருக்கிற எல்லா எரரையுமே வந்து த்ரோ பண்ணிடும். இது கம்பைல் ஆகும்போது அது கம்பைலே ஆகாது. ஸோ நீங்க வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது தான் ப்ரோக்ராம்ல ஏதாச்சும் இஷ்யூ இருக்குதுன்றதை வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்க வந்து எந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாலும் அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். பட் ரெண்டுமே வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இன்டர்வியூல ரொம்பவே முக்கியமா இதை கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் கான்செப்ட், அதாவது வந்து நம்ம இந்த கம்பைலர் இன்டர்பிரிட்டர் பத்தி பேசுற இந்த வீடியோடைய நோக்கம் இல்ல, மெமரி மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுறது இந்த வீடியோடைய நோக்கம். ஸோ இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி அலோகேட் ஆகுது அப்படிங்கறத வந்து இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, அதாவது ஒரு CPU மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய CPU. ஓகேவா? ஸோ இதை வந்து 3 செக்ஷனா வந்து கம்ப்யூட்டர் பிரிக்கும். நம்ம வந்து ஒரு கோடை ரன் பண்ணோம்னா அந்த கோடு ரன் ஆகும்போது, கம்பைல் ஆகும்போது 3 பார்ட்டா வந்து பிரிக்கும். இதை வந்து கோட் செக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? கோட் செக்ஷன் சொல்லுவாங்க. தென் மிச்சம் இருக்க பார்ட்டை 2ஆ பிரிக்கும். ஓகேவா? இதை வந்து ஸ்டாக் மெமரி, இது வந்து ஹீப் மெமரி. ஸோ ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரி, கோட் செக்ஷன் இப்படின்னு 3ஆ வந்து பிரிச்சுக்கும். அண்ட் அதே மாதிரியே ஒரு இடத்துக்கும், அதாவது ஒரு பைட்டுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு அரே வந்து நம்ம டிக்ளேர் பண்றோம்னு வச்சுக்கோம். அது வந்து சிம்பிளா நம்மளுக்கு புரியுற மாதிரி ஒரு வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்றோம்னு வச்சுக்கோம். ஸோ நான் ஒரு மெயின் மெத்தட் எழுதிக்கிறேன், A=4 நான் எழுதுறேன். ஓகேவா? இப்போ இந்த 4 அப்படிங்கிறது ஸ்டாக் மெமரியில போய் அலோகேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பைல் ஆகும்போது என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய கோட், அதாவது இந்த இன்ட் மெயின் இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கோட் செக்ஷன்ல நம்மளுடைய கோட் வந்துடும். வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படுது. ஸோ இன்டீஜர் அப்படிங்கிற வேரியபிள். இப்போ இன்டீஜருக்கு பொதுவாக 4 பைட்ஸ். ஓகேவா? இன்டீஜருக்கு 4 பைட்ஸ் வந்து நமக்கு தேவை. அண்ட் சில கம்பைலர் வந்து 2 பைட்ஸ்லேயே வந்து ரன் பண்ணும். இப்போ வந்து நான் VS கோட் யூஸ் பண்றேன். VS கோட் வந்து 4 பைட்ஸ். இப்போ நீங்க வந்து பழைய, அதாவது நம்ம ஸ்கூல்ல எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம், டர்போ C++ யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து 2 பைட்ஸ் தான் எடுத்துக்கும் மெமரி இன்டீஜருக்கு. ஸோ இதை விட இது கம்மியாக தான் எடுத்துக்கும். VS கோட் வந்து நமக்கு 4 பைட்ஸ் எடுத்துக்கும். டர்போ C++ வந்து 2 பைட்ஸ் எடுத்துக்கும். இது வந்து 16 பிட் ஆப்ரேட்டர். ஓகேவா? 16 பிட் ப்ரோக்ராம்னு வச்சுப்போம். இது வந்து 32 பிட். ஸோ 32 பிட்ல ரன் ஆகக்கூடிய எல்லாமே 4 பைட்ஸ் எடுத்துக்கும். 16 பிட்ல ரன் ஆகக்கூடிய எல்லாமே 2 பைட்ஸ் எடுத்துக்கும். பட் வந்து இது பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து நம்ம அசைன் பண்ணிப்போம். இப்போ வந்து நமக்கு நான் VS கோட் யூஸ் பண்றதால இது 4 பைட்ஸ் எடுத்துக்கும். இந்த 4 பைட்ஸ் எங்க எடுத்துக்கும்னா ஹீப்ல எடுத்துக்காது, ஸ்டாக்ல எடுத்துக்கும். ஹீப்னா என்ன, ஸ்டாக்னா என்ன அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன் கொஞ்ச நேரத்துல. இது வந்து என்னன்னா, ஸோ இந்த இடத்துல ஓகேவா, இது வந்து மெயின் மெத்தட். கரெக்டா? இந்த மெயின் மெத்தட்ல ஏன்னு போட்டுட்டு அதுல 4 அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். இந்த டப்பா வந்து 4 பைட்ஸ். ஓகேவா? 4 பைட்ஸ் வந்து ஸ்டோரேஜ் எடுத்துக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன், நேம் ஈக்குவல் டு சாம் கொடுக்குறேன். ஓகேவா?
இப்படி கொடுக்கும்போது இது என்ன பண்ணும்னா அகைன் இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்க ஸ்ட்ரிங் காட்டுமா. ஸோ அகைன் டபுள் கொட்டேஷன் போடணும். ஸோ இந்த இடத்துல அகைன் நேம்னு போட்டுட்டு சாமன் இருக்கும். இது வந்து 24 பைட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மெமரி வந்து அலோகேட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இப்போ வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன கொடுக்குறேன், ஒரு நேம் கொடுக்குறேன் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அகைன் சேம் நேம் கொடுக்குறேன், நம்பர்னு கொடுத்துட்டு என்னன்னு கொடுத்துக்கிறேன் ஆர்குமெண்ட்டு. ஸோ அகைன் இங்கே இன்ட் என்னன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா ஓரளவுக்கு யூனிஃபார்மாக இருக்கும். ஏன்னா மேலே வந்து C++ எழுதிட்டு கீழே ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுனா நல்லா இருக்காது, அதனால. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த இடத்துல ரன் பண்ணும்போது தனியாக இன்னொன்று இது இருக்கும், இதாகும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நம்பர்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ அகைன் கோட் செக்ஷன்ல மெயின் மெத்தட்ல இருந்து ஆரம்பிச்சு லைன் பை லைனா கோட் செக்ஷன்ல வந்து கோட் போகும். அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மெமரி வந்து எடுத்துக்கும். இது வந்து டிபெண்ட்ஸ் வந்து கோடோட லென்த்தை பொறுத்து எடுத்துக்கும். இப்போ இது ஃபுல்லாவே வந்து ஸ்டாக் மெமரி தான், கரெக்டா. மெயின் மெத்தடுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த இடத்துல அகைன் வந்து இது என்ன ஆகும்னா இந்த நம்பர் அப்படிங்கிற இது மெத்தடுக்கு வந்து இன்னொன்று எடுத்துக்கும். நம்பர் அப்படிங்கிற மெத்தடுக்கு இன்னொரு ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். அண்ட் அகைன் இது வந்து இன்டீஜர்னு எடுத்துக்கும். இன்டீஜர்னு எடுத்துட்டு ஒரு டப்பா நம்ம எண்ணுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணல 4 பைட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ இப்படிதான் வந்து கம்ப்யூட்டர் மெமரியை வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து மொத்தமா வந்து டிஃபால்ட்டா 64 KB வந்து எடுத்துக்கும். ஓகேவா. ஜென்ரலா 64 KB வந்து உங்களுடைய ரேம்ல இருந்து எடுத்துக்கும். இன்கேஸ் ப்ரோக்ராம் வந்து 64 KBக்கு மேல தேவைப்பட்டதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமா எடுத்துக்கும். நீங்க வந்து பப்ஜிலாம் விளையாண்டீங்கன்னா அதெல்லாம் அதிக ஸ்பேஸ் வந்து ரேம்ல எடுத்துக்கும். அந்த அளவுக்கு வந்து இது பண்ணும். சரி, இப்போ ரேம் ஃபில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 4 GB ரேம் தான் இருக்குது. அது ஃபில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல இருக்க மெமரியை டெம்பரரியா வந்து யூஸ் பண்ணும். ஸோ அந்த டைம்ல தான் ஃபோன் வந்து பயங்கரமா ஹீட் ஆகும், ஹேங் ஆகும், ரேம் வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னா. ஓகேவா. ஸோ நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம் எழுதும்போது 65 KB வந்து எடுத்துக்கும். இந்த 65 KB அப்படிங்கிறது வந்து 65,336 ஐ திங்க் பைட்ஸ். ஓகேவா. பைட்ஸ் ஆஃப் மெமரி. ஸோ இது வந்து 64 × 1024 சொல்லுவாங்க. ஸோ 64 × 1 KB ஆஃப் மெமரி 64 KB மெமரிஸை வந்து இது எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மெமரி. ஸ்டாக் மெமரிங்கிறது கோடுக்குள்ள, அதாவது கோடுக்குள்ள நீங்க என்னென்ன வேரியபிள் எல்லாமே அசைன் பண்றீங்களோ அது எல்லாமே ஸ்டாக் மெமரியில தான் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா. இந்த ஸ்டாக் மெமரி இது வந்து இப்போ என்ன பண்ணுன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ஃபங்க்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகி முடிக்க இதை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டோம். புரியுதா. ஸோ இது வந்து டெம்பரரியா தான் வந்து ஸ்டாக் மெமரியில இருக்கும். அந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த எண்ணை வந்து ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மெமரி வந்து காணாம போயிட்டு வேற ஒரு மெமரி, அதாவது வேற ஸ்பேஸை வந்து அதுவா வந்து அலோகேட் பண்ணிக்கும் தனக்கு தானே. ஸோ இதை தான் வந்து நம்ம இது பண்ணுவாங்க, அதாவது வந்து ஸ்டாட்டிக் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது இல்லாம இங்க வந்து ஒரு ஹீப் மெமரின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்டாட்டிக் மெமரி அப்படிங்கிறது ப்ரோக்ராமுக்குள்ள இருக்கிற டேட்டாக்கு அசைன் பண்றது. அப்போ ஹீப் மெமரினா ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ப்ரோக்ராமுக்கு வெளியில இருக்கிற ரிசோர்ஸ். ஓகேவா. இது வந்து ஹீப் மெமரினா, ஸோ நான் இதை கொஞ்சம் அழிச்சிடுறேன். ஸோ இந்த ஹீப் மெமரி அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆக்சஸிங் ரிசோர்சஸ். ஓகேவா. outside of ப்ரோக்ராம், அதாவது உங்க கோடுக்கு வெளியில இருக்கிற ரிசோர்சஸை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த ஹீப் மெமரி வந்து யூஸ் ஆகுது. ஸோ அது என்ன வெளியில இருக்கிற ஒரு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஓகேவா. ஒரு SQL இருக்குது. இது வந்து ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்கு. இந்த டேட்டா பேஸ்ல நான் வந்து ஒரு அரே வச்சிருக்கேன். ஓகேவா. ஸோ அண்ட் அகைன் இந்த டேட்டா பேஸ் வந்து எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இருக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கலாம், பைத்தன்ல இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். ஸோ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு அரே, ஸோ இதுல வந்து நான் இன்டீஜர்னு கொடுத்துக்கிறேன். இந்த அரேக்கு ஒரு நேமு. ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு அரே இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு கோடு எழுதுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னுடைய கோடு வந்து எழுதுறேன். இந்த கோடுடைய வேலை என்னதுன்னா இந்த இடத்துக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும், இந்த டேட்டா பேஸ்க்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இந்த அரேவை வந்து ரிட்டர்ன் வாங்கணும். இதுதான் வந்து இந்த கோடோட வேலை. ஓகேவா. ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் வந்து நான் எழுதுறேன்னு வச்சுப்போம். இப்போ டேட்டா பேஸ்ல எக்ஸாக்டா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல 6 இன்டீஜர் இருக்கு, கரெக்டா. ஸோ அப்போ 24 பைட்ஸ் வந்து நமக்கு தேவை. ஆனா நம்ம கோட்ல எக்ஸாக்டா எத்தனை பைட்ஸ் தேவைன்னு நம்ம எழுதிருக்க மாட்டோம். அப்படி எழுதினாதானே நமக்கு வந்து ஸ்டாக் மெமரியில வந்து அலோகேட் ஆகும். நம்ம கோட்ல வந்து நம்ம இனிஷியலைஸே பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா டேட்டா பேஸ்ல என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். இந்த அரே வந்து நம்பர்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் சொன்னது ஜாவா ஸ்கிரிப்டா கூட இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸும் கலந்துருக்கலாம், பூலியன் வேல்யூஸும் கலந்துருக்கலாம், கேரக்டரும் கலந்துருக்கலாம், எது வேணாலும் கலந்துருக்கலாம்.
ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா நார்மலா வந்து ஒரு கெட் ரெக்வஸ்ட் கொடுத்து டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மெமரி இருக்குது இல்லையா, ஸோ இந்த இன்டீஜர் நம்ம ப்ரோக்ராம் வந்துருச்சு, இதை வந்து ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் வந்து இந்த ஹீப் மெமரியில வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த ஹீப் மெமரியில இன்டீஜர்னு கொடுத்துட்டு ஒரு டப்பாக்குள்ள அந்த அரே வந்து நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து 0 1 2, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது அகைன் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும், 201 202 அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹீப் மெமரி, அதாவது உங்க கோடுக்கு வெளியில இருந்து ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறதுக்கு. இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஸோ இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மைக்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ OBS ஸ்டுடியோன்ட்டு அகைன் இது வந்து ஒரு ஃப்ரீயான சாஃப்ட்வேர் தான், மேக்குக்கும் இருக்குது அண்ட் விண்டோஸ்க்கும் இருக்குது. இந்த OBS ஸ்டுடியோ வந்து என்ன பண்ணுன்னா, நான் போன்ல ரெக்கார்ட் பண்றேன், பட் வந்து போன்ல வாய்ஸ் கிளியரா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு மைக்ரோஃபோனை லேப்டாப்ல வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கனெக்ட் பண்ணி OBS ஸ்டுடியோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ இந்த OBS ஸ்டுடியோ வந்து என்ன பண்ணுன்னா, என்னுடைய மைக் வந்து, ஸோ இதுதான் வந்து என்னுடைய மைக், இதுதான் வந்து எக்ஸ்டர்னல், ஓகேவா, எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ். இது வந்து ஆப். அகைன் இந்த ஆப் வந்து எதுல வேணாலும் எழுதிருக்கலாம், அதாவது எந்த ஒரு லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதிருக்கலாம். இதுதான் வந்து என்னுடைய லேப்டாப். ஓகேவா? ஸோ இது வந்து என்னுடைய லேப்டாப். நான் வந்து என்ன பண்றேன், இதை வந்து யூஸ் பண்றேன். எனக்கு வந்து டைரக்டா மைக்கு வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது, நான் லேப்டாப் வழியா தான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ நான் வந்து மைக்கை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். மைக்ல இருந்து என்கிட்ட இன்புட் டேட்டா வந்து வந்தது, அதாவது என்னுடைய வாய்ஸ் வந்து கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த மைக். ஸோ இந்த மைக்ல இருந்து ஒரு டேட்டா வந்து எனக்கு திருப்பி கிடைக்கும் இல்லையா, ஸோ இன்புட்டா கிடைச்சிட்டு இது வந்து போகும் இல்லையா. இந்த ஆப் வந்து என்ன பண்ணும்னா, என்னுடைய வாய்ஸை, ஓகேவா, ஹீப் மெமரியில தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ அகைன் மேல வந்து ஸ்டாக் இருக்கும், இந்த இடத்துல வந்து OBS-ஓட கோட் இருக்கும். ஸோ OBS வந்து ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு கோட் இருக்கும், அந்த கோட் வந்து கீழே இருக்கும். ஹீப் மெமரியில நான் கொடுக்குற எல்லா இன்புட்டும், அதாவது என்னுடைய வாய்ஸ் வந்து இந்த ஹீப் மெமரியில ஸ்டோர் ஆகி இது வந்து ஆப்புக்கு போகும். ஆப் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு MP4 ஃபார்மேட்ல வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? இது வந்து MP4 ஃபார்மேட்ல வந்து ஸ்டோர் பண்ணும். MP4ல ஃபார்மேட் பண்ணி ஸோ லாஸ்டா வந்து எனக்கு அவுட்புட் கொடுக்கும். அகைன் என்னுடைய லேப்டாப்ல வந்து எனக்கு அவுட்புட் கொடுக்கும். சரி, இப்போ இந்த ஸ்டாக்ல இருக்கிற மெமரியை வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதை கொஞ்சம் அழிச்சிடுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறேன். இன்டீஜர் a = 5 கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா cout கொடுத்துட்டு ஏவை வந்து என்னால் பிரிண்ட் பண்ண முடியும், டைரக்டா பிரிண்ட் பண்ண முடியும், ஏன்னா இதனுடைய ஸ்டாட்டிக் மெமரியில தான் இருக்குது. ஆனா இந்த ஹீப் மெமரியில இருக்க ஒரு வேல்யூவை என்னுடைய கோடால எடுக்க முடியாது, பிரிண்ட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ இந்த ஹீப் மெமரியில ஒரு அரே இருக்குதுன்னா இந்த அரேவை எப்படின்னா என்னுடைய கோடுக்கு எடுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு தான் வந்து பாயிண்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்டரை பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம், இன்னொரு வீடியோ தான் வரப்போகுது. இந்த பாயிண்டரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிக்கிறோம் இந்த இன்டீஜர்ல, அதாவது வந்து இந்த டேட்டா டைப் வந்து ஒரு இன்டீஜர் தான் அப்படிங்கறத வந்து நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இன்டீஜர் ஸ்டார்னு போட்டுட்டு நான் பாயிண்டர் போட்டுக்கிறேன். போட்டுட்டேன்னா இந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து பாயிண்டரை குறிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். நார்மலா நீங்க ஏன் கொடுத்தீங்கன்னா அது வந்து நார்மல் வேரியபிள், பீன் கொடுத்தீங்கன்னா அது வந்து பாயிண்டர் வேரியபிள். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்டர் வேரியபிளை வச்சு தான் இந்த ஹீப் மெமரியை வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த பாயிண்டர் என்ன பண்ணுன்னா, நான் சொன்னேன் இந்த 201 202 203 இந்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மொத்த அரேவோடைய அட்ரஸையும் மொத்த இண்டெக்ஸோடைய அட்ரஸையும், ஓகேவா, ஸோ இங்க நமக்கு வந்து டேட்டா பேஸ்ல ஒரு அரே இருந்தது, அந்த அரே ஒரு எலிமெண்ட்டும் தனித்தனி அட்ரஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்குது. அந்த அட்ரஸோடைய இண்டெக்ஸோடைய, அதாவது அந்த இண்டெக்ஸோடைய அட்ரஸை வந்து இந்த பாயிண்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இந்த பாயிண்டரோட ஹெல்ப்போட நம்ம வந்து அந்த ஹீப் மெமரியை ஆக்சஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு நம்ம அகைன் ஹீப் மெமரியில இருந்து அதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்படிதான் வந்து நார்மலா ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்டாக் எப்போ யூஸ் ஆகும், ஹீப் எப்போ யூஸ் ஆகும், அண்ட் கோட் செக்ஷன்ல எப்படி பார்ட்டா வந்து ரன் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து மெமரி அலோகேஷன். இந்த மெமரி அலோகேஷன் எல்லாமே வந்து ஸ்பேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் பொதுவாக ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ் வந்து பார்த்துருக்கலாம். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்ல எல்லாருமே டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து நீங்க பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து எல்லாமே சொல்லி தராங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து டைனமிக் லாங்குவேஜஸ். பட் நீங்க ஸ்டாட்டிக் லாங்குவேஜ் எடுக்கும்போது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப முக்கியம். டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி முக்கியம்.
ஸோ இதுக்கும் நீங்க கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். அண்ட் நீங்க ஜாவா படிக்கிற பர்சனா இருந்தா கண்டிப்பா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு மெயினா வச்சுதான் இந்த வீடியோ எடுத்தேன். ஐ ஹோப் இந்த வீடியோல வந்து நீங்க ஏதாச்சும் புது விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து இன்டர்வியூஸ்ல எல்லாமே வந்து இது வந்து பேசிக்கான விஷயம். நீங்க வந்து ஒரு புது வெப்சைட்டை ஃபுல்லா கூட கிரியேட் பண்ணலாம், ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் கூட கிரியேட் பண்ணலாம். பட் இந்த பேசிக் விஷயம் வந்து உங்களுக்கு தெரியலனா சோ உங்களை வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராமர் மாதிரி வந்து அவங்க கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. அதாவது வந்து நீங்க இது வந்து ஸ்கூல்ல படிச்சது, நீங்க ஒரு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்தது. சோ இதை வந்து நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. நீங்க வந்து டீடைல்ஸா நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது நெட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி நிறைய வரும். சோ அதெல்லாம் படிச்சு இதுல கொஞ்சம் தெளிவாயிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். அண்ட் அதே மாதிரியே இந்த வீடியோ இவ்வளவு நாள் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரியான ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் வந்து நிறைய வந்து நம்ம சொல்லி தர போறோம். சோ அதனால இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் கைஸ் அண்ட் நைஸ் டே.